ஹாய் காய்ஸ் போகிற ஹெஃபிக்ஸ் நம்ம இன்றைக்கி ஜின்னோட ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். மைண்ட் பேபி கியூரல். ஸோ கண்டிப்பாக இந்த ஒன் ஷாட் எதாக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒன் ஷாட் பார்த்துட்டு எப்படிக்குன்னு சொல்லுங்கள். சின்ன பசங்க இருந்தால் பார்க்காதீங்க, ஏன்னா அடிச்சிட்டேன். ஸோ பெருசாக இன்ட்ரோலாம் கிடையாது, நம்ம அப்படியே ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங்லேயே இப்போ நீங்கள் தான் ஜின்னு ஜேன் ஜேன் அப்படின்ற மாதிரி அவனை எழுப்பிட்டுருக்கீங்க. அவன் நல்லா குப்புறப்படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஜின்னு இந்த இடையும் பிரச்சனை, காலங்கத்தால் இது இடி எழுப்புறேன்ன்ற மாதிரி ஜின்னு கேட்க, நீங்கள் வந்து ஜின் ஏந்திருங்க ஜின், மணி 7 ஆச்சு, இன்னும் என்ன உங்களுக்கு தூக்கம் கேட்குதுன்ற மாதிரி நீங்கள் சொல்ல. இப்போ ஜின் வந்து தூக்கம் வந்துட்டு பொண்டாட்டி நான் அப்புறம் போடின்ற மாதிரி ஏதோ வளரான். ஜின் உனக்கு என்ன மென்டல் ஆகிட்டே என்ன ஏந்திரி ஜின்னு சொல்ல. ஐயோ கடவுளேன்ற மாதிரி ஜின்னு வந்து திரும்பி படுக்கிற மறுபடியும் தலைகாணி எடுத்து காதை முடிக்க, நீங்கள் வந்து ஜேன் ஜேன் ஏந்திருங்கன்னு இப்போலாம் அம்மா தண்ணி தெளிக்கிறீங்க. இப்போ ஜின் வந்து என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஏந்த உட்காரான். நீங்கள் வந்து கொஞ்சமாவது போய் கப்பு கழுவுங்க நாறுதுன்ற மாதிரி சொல்ல, ஜின் வந்து அவன் ஏன்னுன்ற மாதிரி கண்ணை திறக்கிறான். பார்த்தா டவலோடு நின்றுட்டுருக்கீங்க. ஜின் வந்து அப்படியே தான் பார்த்துட்ருக்காங்களா. நீங்கள் வந்து டே பொறுக்கி என்னத்தை பையனை அப்படி பார்த்துட்ருக்க. இப்போ ஜின்னும் இது பார்க்க தான் இப்போ காலையில் நீ அப்போ நட்டின்ற மாதிரி அவன் சிரிக்கிறான். நீங்கள் வந்து அதெல்லாம் ஒரு மயிரும் கிடையாதுன்னு சின்ன இப்போ வந்து உன் கையை பிடிச்சிருக்கிறான். என்னடி காலையே மயிறு கீருன்ட்டு இப்போ நின்று பேசிகிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து ஜின் தொடாதீங்க, இன்னைக்கு சாமி கும்பிடணுன்ற மாதிரி சொல்ல. நான் கும்பிடணும், சாமி கும்பிடணும், வாயில் போட்டுக்கோங்கன்ற மாதிரி சொல்ல. இப்போ ஜின்னு வந்து நீ கும்பிடாம போய் என்னையாண்டி விழுப்புறன்ற மாதிரி சொல்ல. வீட்டில் எல்லோரும் குளிக்கணும் பாரு, ஆனால் பப்பெல்லாம் குளிச்சிட்டாங்க, நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தானா பாரு உனக்கு கடிவில் போகுது எனக்குன்ற மாதிரி சொல்ல. ஜின்னு வந்து என்னால் குளிக்க முடியாதுன்ற மாதிரி சொல்கிறான். ஜின்னு இன்னும் குழந்தையா ஜின்னுன்ற மாதிரி சொல்ல. ஆமாண்டி நான் குழந்தை தூங்க போகிறேன்டின்ற மாதிரி படுக்க போகிறேன். நீங்கள் வந்து மறுபடியும் அவனை பிடிச்சி எழுப்புறீங்க. ஜின் 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 ஏந்திர ஜின் தூங்க ஜின் ஏந்திரடான்ற மாதிரி சொல்ல. இப்போ ஜின்னோ பிடிச்சி பெட்டில் போட்டு தான் பண்ணுற போகிறேன் இப்படின்னு அங்கங்கே தெரிஞ்சு போய் கிளம்பிடின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ நீங்கள் வந்து அவ்வளோ ஆயிடுச்சுல்ல, சரி சரி போ, நான் உன் பசங்களேருந்து ஒன்று எழுப்ப சொல்கிறேன்ற மாதிரி நீங்கள் வந்து போகிறீங்க. இப்போ வந்து ஜின்னு இல்லை 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 இல்லைன்ற மாதிரி ஏந்து உட்காடுறான். நீங்கள் வந்து அந்த பயம் இருக்கட்டும்ன்ற மாதிரி சொல்ல. இப்போ வந்து நீங்கள் வந்து ட்ரெஸ் மாற்றணும், நீங்கள் வந்து போய் குளி அப்படின்றீங்க. ஜின்னு வந்து நான் மட்டும் தனியாக குளிக்கணும்னா லேட்டாகும், 2 பேர் சேர்ந்து குளித்தா ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தான் என்ற மாதிரி ஜின்னு வந்து இப்போ ஏந்து நிற்கிறான். வார்டு ஸ்விட்ச் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் வந்து உன்னை நான் போக சொல்லிட்டேன் அப்படிமா சொல்ல. இப்போ ஜின்னு வந்து அப்படியே உங்களை பக்கத்தில் இருக்கிறான். நீங்கள் வந்து ஜெயின் நான் சாமி கும்பிடுன்னு சொன்னேன், என்ன பண்ணிகிட்ருக்கேன் நீன்ற மாதிரி சொல்ல. சாமிலாம் அப்படி கும்பிடலாம், ஃபஸ்ட்டு எனக்கு ஏதாவது சாப்பாடு போட்டாமேன்ற மாதிரி உங்கள் லிப்ஸுக்கிட்ட டாடா கதவை திறங்கன்ற மாதிரி ஒரு சவுண்டு வந்துட்டான் எனக்கு எதிரி எங்கேயுமே இல்லடி, நான் பெற்றது தாண்டி என்ற மாதிரி சரின்னு சொல்ல. நீங்கள் வந்து பெத்த புள்ளி எதிரின்ற அந்த மாதிரி சொல்கிறீங்க. சரி அவன் நான் தட்டு போகிறான், ஒரே ஒரு கிஸ் பொண்டாட்டி ஒரே ஒரு கிஸ்ன்ற மாதிரி வர. நீங்கள் தள்ளுடா அப்படின்றீங்க. வெளியே இதுக்கு மேலே விட்டால் பப்பு கதவு உடச்சிருவான் போல். இப்போ ஜின்னு வந்து போகிறேன்ற மாதிரி ரெஸ்ட் ரூம்குள்ளே போக. இப்போ நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறீங்க. அவன் தட்டிக்கிட்டே தான் இருப்பான். நீங்கள் சரி இருடா வரேன்னு சொல்லி இப்போ டோர் ஓப்பன் பண்ணிட்டீங்க. அவன் வந்தோடனே ஆமான்ற மாதிரி ஹக் பண்ணிக்கிறான். இப்போ பப்பு வந்து அம்மா இங்கே ஒரு பெரிய மனுஷன் படுத்துனார், எங்கே போனாருன்ற மாதிரி சொல்ல. டாடா பப்பெலாம் சொல்லக்கூடாது பப்புன்ற மாதிரி சொல்ல. அவர் ஒன்றே டாடாலாம் கிடையாது. என்னடா இப்பெல்லாம் பேசுகிறன்ற மாதிரி நீங்கள் வந்து ஷாக் ஆகுறீங்க. ஆமாம் எனக்கு சாக்லேட் வாங்கி தரேன்னு சொல்லி அந்த மனுஷனை ஏமாற்றிட்டாருன்ற மாதிரி சொல்ல. இப்போ நீங்கள் வந்து அப்பா வச்சு புள்ளியாச்சு, எனக்கு தெரியாது, எனக்கு வேலை இருக்குன்ற மாதிரி நீங்கள் போகிறீங்க. அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து ஜின்னு ஒரு 10 நிமிஷத்தில் வெளியே வந்திருப்பான். இப்போ பப்பு 2 கை இடுப்பில் வச்சுக்கிட்டு டாடான்ற மாதிரி சொல்கிறான். மகனே என்ன ஆடுற மாதிரி கேட்குறான் ஜின்னும். இப்போ அவனும் எனக்கு சாக்லேட் வாங்கி தரேன்னு சொன்னிடாடா, என் சாக்லேட் எங்கன்ற மாதிரி கேட்க, அதுவா பப்பு இங்கே பாருடாடா, இந்த அதுவா பப்பு இதுவா பப்புலாம் இல்லை, என் சாக்லேட் எங்க எடுன்ற மாதிரி அவன் கை நீட்டுறான். அப்படியே தலையில் கொட்டினேன்னு வையன், மண்ணுக்குள்ளே இறங்கிடுவேன், நீ இன்னும் உனக்கு வாங்கி கொடுப்புன்ற மாதிரி முடிஞ்ச என் என் மேலே கை வச்சு பாருடாடா, அவ்வளோதான் உனக்கு கடிச்சு வச்சிருவோன்ற மாதிரி அவன் சொல்கிறான். இப்போ ஜின்னு எப்பா இவன் பண்ணாலும் பண்ணுறான்னு சொல்லி இப்போ ஜின்னு வந்து அவனுக்கு கோட் பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்குறான். இப்போ நீங்களும் வந்து 2 பேர் என்ன பண்ணுறீங்கன்னு மேலேன்ற மாதிரி குரல் தரீங்க. இப்போ ஜின்னு வந்து உங்கள் அம்மா நல்ல காலத்துலலாம் நீ தூங்க விட்ருவாடா, போய் இன்னைக்கு தாண்டா நான் ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கே வந்தேன், இன்றைக்கி போய் என்னை எழுப்புறாடான்ற மாதிரி சொல்ல. அப்படி என் கஷ்டம் புரியுதா, என்னை டெய்லியும் காலை 6 மணிக்கெலாம் எழுப்புறாங்க, அப்போ எனக்கு எப்படி இருக்கும் டாடான்ற மாதிரி அவன் சொல்ல. இப்படி தான் இதை 2 பேசிகிட்டு இருக்குங்க. இப்போ கீழே நீங்கள் வந்து இன்னும் என்ன தான் பண்ணுறீங்க 2 பேரும் ஒன்று வந்துட்டோன்ற மாதிரி ஜின்னு கூப்பிட்டு வரான். கீழெல்லாம் நீங்கள் ஒர்க் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ பப்பு இல்லை
அவனோட அக்கா ஹானா அவட்ட அக்கா இன்னைக்கு தான் டாடா வீட்டில் இருக்காரு, அவர் எங்கே கூட்டு போகிற சொல்லி நீ கேளனக்கு, நான் அவர்கிட்ட போனாலே துரத்தி விட்டுறாருன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ பப்பு இப்போ வந்து ஹானாவும் வெளியே போய் ரொம்ப நாள் ஆகுதுலடா போகலாமான்ற மாதிரி கேட்க, போகலாம் போகலாம் போகலான்ற மாதிரி. இப்போ நீங்கள் கிச்சனில் சமைச்சிட்ருப்பீங்க, இப்போ அங்கே ஒரு சுண்டலி நைஸாக அவங்க பக்கத்தில் வந்துட்டுருக்கு, நீங்கள் வந்து ஜென் அப்படின்றீங்க. பொண்டாட்டி என்ன பொண்டாட்டி பண்ணுறேன்ற மாதிரி கேட்க, பார்த்தா தெரியல வேலை பார்த்துட்ருக்கேன் கிச்சனில், உனக்கு என்ன வேலைன்ற மாதிரி கேட்க, அது எப்படி நான் உள்ளே வரும்போது கண்டுபிடிச்சிட்டேன் நீன்ற மாதிரி செஞ்சுன்னு கேட்க, நீ யார், நீ எந்த நேரத்தில் என்ன பண்ணுவ, அதுவும் நீ வீட்டிலேருந்து என்கிட்ட என்னென்னலாம் பண்ண ட்ரை பண்ணுவேன் எல்லாமே எனக்கு தெரியும், ஒழுங்கு மாதிரியே தான் பசங்க கூட போய் பேசு, போய் விளையாட போன்ற மாதிரி சொல்ல, என்னடி நீ ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் வீட்டுக்கே வந்த உடனே புருஷனை தோத்துற பற்றியான்ற மாதிரி ஜின்னு வந்து நெனைஞ்சிக்கிட்டே பேசுகிறான். இப்போ பின்னாடி ஒரு வாய்ஸ் டாடான்ற மாதிரி சொல்ல, அடுத்து என்ன கொண்டுமான்ற மாதிரி யோசிச்சுட்டே திரும்புகிறான். சொல்லுமான்ற மாதிரி ஜின் சொல்ல, டாடா எங்கள் 2 பேரும் எங்கே வெளியே கூப்பிட்டு போங்கன்ற மாதிரி ஹானா. இப்போ ஜின்னோ ஹானா செல்லும் டாடாவுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது, பேக் பெயின், நம்ம இன்னொரு நாள் வேணால் போகலாமான்ற மாதிரி சொல்ல, இப்போது நீங்கள் பின்னால் இருந்து டாடா போய் சொல்கிறேன்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ ஜின்னு வந்து டாடா பாவம் இல்லை, டாடாவை இன்னைக்கு விட்டுறேன்ற மாதிரி சொல்ல, அவள் வந்து இப்போ லைட்டாக கண்ணெல்லாம் கலங்குறா. இப்போ வந்து ஜின்னு என்ன என்ன ஏன் 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 அழுகுறன்ற மாதிரி கேட்க, போடாடா என்கிட்ட பேசாத, நீ என்னைக்கா தான் வீட்டுக்கு வந்தோன்னு பார்த்து ஏதாவது சொல்லி நீ ஏமாத்துறல்ல போன்ற மாதிரி அவள் கை கட்டி திரும்பிக்கிறா. இப்போ ஜின்னு பொண்ணாட்டி என்னடி இவன்ற மாதிரி சொல்ல, எனக்கு தெரியாது வெளியே கூட்டு தான் போயிட்டு வாங்க ஜின்னுன்ற மாதிரி சொல்ல, ஜின்னு வந்து நான் அவங்க கூட ரொமான்ஸ் பண்ணலான்னு நினச்சேன் பார்த்தியான்ற மாதிரி அவன் இழுக்கிறான். நீங்கள் வந்து ஜின் அப்படின்றீங்க. ஜின்னோ சரி 2 பேரும் காலமாக வெளியே போகலான்ற மாதிரி அவன் சொல்கிறான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஜின்னோ வீட்டில் சாமி கும்பிடணும்னு நான் சொன்னேன், கும்பலாம் 6 மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடும் சரியான்ற மாதிரி ஜின் சொல்ல, குட் பாய். இப்போ நீங்கள் வந்து சொல்லுங்கள், சரி போ ஜின் போய் ஹானா பப்பு ரெடி பண்ணுன்ற மாதிரி சொல்ல, ஏண்டி அது கூட நீ பண்ண மாட்டியான்ற மாதிரி சொல்ல, எனக்கு வேலை இல்லையா போ ஜின்ன்ற மாதிரி நீங்கள் வந்து போயிடுறீங்க. இப்போ ஜின்னு கல்யாணம் சீக்கிரம் பண்ணிட்டேன் போல், ரொம்ப சீக்கிரம் பண்ணிட்டேன்ற மாதிரி அவன் யோசிச்சிட்டே போகிறான். ஸோ அவன் தான் பசங்க 2 பேர் ரெடி பண்ணி இப்போது காரில் வந்து 3 பேர் உட்காந்தாச்சு. இப்போ வந்து ஜின் வந்து சீட் பெல்ட்லாம் போடுங்கன்னா எஸ் டாடா போட்டாச்சு டாடான்ற மாதிரி சொல்ல, நீங்கள் வந்து பாய்ன்ற மாதிரி வழி வைக்கிறீங்க. இப்போது இவங்கெல்லாம் காரில் போயிட்டுருக்க, இப்போ வந்து ஹானா வந்து டாடா எங்களை எங்கே கூட்டு போக போகிறீங்கன்ற மாதிரி கேட்க, ஒரு ஃபன்னான இடத்த கூட்டு போக போகிறேன் உங்கள் 2 பேரையுன்ற மாதிரி ஜின்னு சொல்கிறான். இப்போ பப்புவும் அம்யூஸ்மெண்ட் பார்க் கூட்டு போக போகிறீங்களா டாடான்ற மாதிரி சார் சே அங்கெல்லாம் போனால் காசு வேஸ்ட் ஆகுன்ற மாதிரி ஜின்னு சொல்கிறான். ஆனால் பப்புவும் வந்து அப்படியே பார்க்குறாங்க ஜின்னு எட்டி, அப்போலாம் சொல்ல மாட்டேன், அதை விட செம்ம ஃபன்னான இடம் 24/7 ஒன்லி ஃபன், அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு 2 பேர் கூட்டு போகிறேன்ற மாதிரி சொல்கிறான். ஆனாவும் எங்கேயோடாடா வெளியே கூட்டு வந்தீங்க அதே சந்தோஷம், என் பொண்டாட்டி தொலை தாங்க முடியல தெரியுமா, டெய்லி வீட்டிலேன்ட்டு உங்களை பற்றி கண்ணா பின்னான்னு போட்டு கொடுக்குறாங்க. ஜின்னு வந்து சிரிச்சுக்கிட்டே வரான். இப்போது அவன் வந்து கார் ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணுறான். இப்போ வந்து ஹானா பார்ப்போம் என்ன தித்து டாடான்னு சொல்ல, வெல்கம் டு ஹைப் லேபிள்ஸ்ன்ற மாதிரி ஜின்னு சொல்கிறேன். இப்போது பப்பு வந்து டாடா ஹைப் லேபிள்ஸா அப்படின்னா, டாடா இங்கே தான் வேலை பார்க்குறேன்ற மாதிரி சொல்ல, உங்கள் வேலை பார்க்குறதுக்கு கூட்டு வந்திருக்கீங்க, இங்கே எங்கே ஃபன்னு இருக்கும் போங்க டாடான்ற மாதிரி ஹானா வந்து சொல்கிறா. ஹானா சொல்லுவோம் நீ தப்பாக நினச்சிட்ருக்க, ஃபன்னே இதுக்கப்புறம் தான் இருக்குன்ற மாதிரி ஜின்னு சொல்கிறான். இப்போ ஹானா பாப்பா மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுக்கிட்டே ஆஃபீஸ்க்குள்ளே வந்துட்டுருக்காங்க. இப்போ எல்லோரும் வந்து ஜின்னுக்கு பார்ப்போன்னு ஜின்னு வந்து குட் ஆஃப்டர்நூன் நம்ம சொல்லிட்டு வரேன். இப்போ ஜின்னு வந்து ரெடி ஆகிடுற மாதிரி ஹானா பாப்பா சொல்கிறான், ரெடி ஆகிற மாதிரி சொல்ல, டோர் ஓப்பன் பண்ணால் நம்ம மெம்பர்ஸ் எல்லாம் உள்ளே உட்காந்து ஃபோன் நோண்டிகிட்டு இருக்கானுங்க. ஜின்னு வந்து நடா பண்ணுறீங்கன்ற மாதிரி வாய்ஸ் கொடுத்துட்டே வரேன். ஜின்னா குட் ஆஃப்டர்நூன், என்ன இப்போ தான் வீட்டுக்கு போனீங்க அதுக்குள்ளே வந்துட்டீங்கன்னு சொல்ல, இப்போ வந்து இப்போ பசங்க 2 பேர் உள்ள வர, ஜிமின் வந்து ஹானா பப்பு நீங்கள் 2 பேர் இங்கே மாதிரி சொல்ல, இப்போது ஹானா அப்படியே ஓடி வந்து ஜங்குக்கிட்ட போய் உக்காந்துக்கிறா. ஜங்குக்கும் ஹானா செல்ல வந்துட்டிங்களான்ற மாதிரி சொல்ல, இப்போ ஜிமின்ல நான் தானே உங்கள் 2 பேரும் கூப்பிட்டேன், அதுக்குள்ளே என்ன உங்கள் ஜங்குக் அங்கிள்ன்ற மாதிரி ஜிமின் சொல்ல, இப்போ வந்து இங்கே ஹானா ஜங்குக் மண்டியில் உட்காந்துட்டு லவ் யூ ஜிமின் அங்கிள்ன்ற மாதிரி சொல்ல, ஜிமின் வந்து சையாக வரான். இப்போது பப்பு வந்து சுகா முறை நின்றுட்டுருக்க, ஐயையோ முடிஞ்சது கதைன்ற மாதிரி ஜின்னு சொல்கிறான். சுகா அங்கிள்ன்ற மாதிரி அவன் கூப்பிட, டேய் என் அங்கிள்லாம் கூப்பிடாதடான்ற மாதிரி சொல்ல, ஏன் அங்கிள், ஏன் நான் உங்களை அங்கிள்லாம் கூப்பிடக்கூடாதா, ஜஸ்ட் கால் மீ சுகா புரிஞ்சுதான்ற மாதிரி சொல்ல, முடியாது அங்கிள் நான் உங்களை அங்கிள் தான் கூப்பிடுவேன்ற மாதிரி சொல்கிறான்.
டேய் நான் மறுபடியும் சொல்கிறேன், அங்கிள் கூப்பிடாதடான்றேன். இப்போ எல்லோரும் சிரிக்கிறானுங்க செமையாக. சிக்கால இப்போ என்ன நடந்துச்சு சிரிக்கிறீங்கடான்ற மாதிரி சொல்ல, இல்லை அவனே உன்னை ஒரு அங்கிள் தான் போட்டான், நீ பல அங்கிள் உன்னை நீயே கூப்பிட்டுக்கிற யோங்கின்ற மாதிரி ஜின்னு சொல்ல. சுகா ஃபைனலாக வந்து மரியாதையான சுகான்னு கூப்பிடுன்னு சொல்ல, ஏன் அங்கிள் என்கிட்ட இப்போ சண்டை போடுறீங்க, போங்க உங்கள் பச்சி டூன்ற மாதிரி போகிறான். மறுபடியும் மாதிரி சொல்ல, ஜங்குக்கு வந்து சுகா ஏன் அவங்க இப்படி பண்ணுறீங்க விடுங்களேன்ற மாதிரி அவன் சொல்ல. இப்போ நம்ஜுனை பார்க்குறான். இப்போ நம்ஜுன் வந்து ஓய் இங்கே வா ஏன் ஹானான்ற மாதிரி சொல்ல, நான் உங்ககிட்ட வரமாட்டேன் போங்கன்ற மாதிரி அவள் சொல்கிறா. நம்ஜுனா இல்லை நான் எதுவும் பண்ண மாட்டேன் வா இங்கேன்ற மாதிரி கூப்பிட்றா. மறுபடியும் அவளும் வந்து வரா. நம்ஜுன் அழகாக உட்கார வச்சு கொஞ்சிட்ருக்க. இப்போ ஜின்னு வந்து கல்யாணம் அப்போவே நினச்சேன் கொஞ்சம் லேட்டாக பண்ணியிருக்கலான்ட்டு, கடைசியில் பார்த்தியான்ற மாதிரி சொல்ல. இப்போ ஜங்குக்கும் இன்டர்வியூவில் மட்டும் யார் ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணிப்பான்னு கேட்கும்போது ஜங்குக்கும் எல்லோரும் கை காமிச்சிங்களே, இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் தான் கல்யாணம் பண்ணி நீங்கள் தானே புள்ள பெற்றிருக்கீங்க, நாங்களா பெற்றேன் அப்படின்ற மாதிரி. டே ஜங்குக்கு அப்போ கேட்கும் போது உன்னை தான் தோணுச்சா சொல்லிட்டேன், சரி என்ன போன்ற மாதிரி சொல்ல. இப்போது ஜங்குக்கு வந்து சரி வாங்க 2 பேரும் நம்ம ஹைட் அண்ட் சீக் விளாட்லான்ற மாதிரி சொல்கிறான். இப்போ அவளும் வந்து ஓகே விளாட்லான்ட்டு எல்லாம் வந்து ஹை பிளேபர்ஸ் சுற்றி வந்துட்டுருக்காங்க. இப்போ ஜங்குக்கு நம்ஜூன் எல்லாம் வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து ஜின் வந்து கேட்ச் பண்ணும், ஹைட் அண்ட் சீக் பதிலாக ஓடி பிடிச்சி விளாட்றாங்க. இப்போ வந்து பப்பு வந்து ஜங்குக்கு இப்படி வந்துருங்கன்ற மாதிரி விளையாடிட்டு இருக்கேன். இப்போ ஜின் வந்து பப்பு நீ எப்போ என்னை தாண்டி போகிற நான் பார்க்குறேன்ற மாதிரி சொல்ல. இப்போ ஜங்குக்கு வந்து ஜின்யா அவங்க தாண்டிலாம் போக மாட்டான், அவங்களை தள்ளி விட்டு வேணா போவான்ற மாதிரி சொல்ல. ஜங்குக்குன்ற மாதிரி அவன் வந்து கத்த. இப்போ பப்பு அந்த கேப்பில் ஓடிட்டான். இப்போ ஜின் வந்து வச்சுக்கிறேன் அவனை நான் நல்லா அப்புறம் வச்சுக்கிறேன்ற மாதிரி சொல்ல. ஏன் இப்போ வச்சுக்கோங்கன்ற மாதிரி ஜங்குக்கு வந்து ஒழுங்கு காமிச்சிட்டு ஓடுறான். ஐயோ இன்னைக்கு நான் ஜெயிக்காம விட மாட்டேன் கேம்ன்ற மாதிரி விளையாடிட்டு இருக்கேன். இப்போ நம்ஜுன் தான் வந்து ஆனா சொல்லும் பாரு அங்கிள் சொல்லும் போது அங்கிள்கிட்ட வந்துரு நான் வேணா டீலிங் பேசிக்கலான்ற மாதிரி சொல்ல. ஜோனா நீங்களாம் ஒரு லீடரான்ற மாதிரி அவள் கேட்குறா. நம்ஜூன் இடிவிழுந்த மாதிரி நிற்கிறான். இப்போ ஏன்ற மாதிரி கேட்க ஜங்குக்கு பப்பு ஜின்னு சுகா எல்லாம் சிரிக்கிறாங்க, எல்லா ஸ்டாஃப் எல்லாம் சிரிக்கிறாங்க. பிகாஸ் நம்ஜூன் ஹைட்டுக்கும் இப்போ ஹானா இருக்கிற ஹைட்டுக்கும் அப்படியே டிஃப்ரெண்ட்டு. நம்ஜூனோட முட்டையளவு தான் இருப்பா அவள். இப்போ வந்து அவள் கேட்குறான் நீங்களாம் ஒரு லீடரா, ஒரு லீடரா இப்படி ஏமாத்துறீங்க சொல்லுங்கள் நம்ஜூன் அங்கிள்ன்ற மாதிரி சொல்ல. நம்ஜூன் வந்து லீடராக இருக்கிறதுக்கும் கேமுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்ல. அது எப்படி சம்மந்தம் இல்லாமல் போவோம், இவங்க 6 பேர் நீங்கள் தானே பார்த்துக்கிறீங்க, நீங்கள் தானே பெரிய லீடர்னு எல்லோரும் சொல்கிறாங்க, நீங்களே வந்து என்கிட்ட இந்த மாதிரி டீலிங்லாம் பேசலாமா, தப்பு தானே அங்கிள்ன்ற மாதிரி அவள் கேட்குறா. நம்ஜூனும் ஆமாம் தப்பு தான்ற மாதிரி சொல்ல. அவள் அந்த கேப்பில் ஓடிட்டா. இப்போது டைம் ரொம்ப நல்லா நைட்டு வரையும் நல்லா விளையாடிக்கிட்டே இருக்கிறாங்க ஹைவில். இப்போ வந்து பேங் பீடி முன்னாடி நம்ம மெம்பர்ஸ் 7 பேர், பசங்க 2 பேர் கை கட்டி நின்றுருக்காங்க. பேங்க் பீடிப்போம் இது ஆஃபீஸுன்னு நினச்சிங்களா, விளாட்ற ப்ளே கிரவுண்ட் நினச்சிங்களா எல்லாரும்ன்ற மாதிரி சொல்ல. நம்ஜூனுன்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ பேங்க் பீடியும் சார் நீ தான் இவங்க எல்லாருக்கும் வந்து முன்னுதாரணமாக இருக்கணும், நீயே வந்து கூட சேர்ந்து எவ்வளோ கம்ப்யூட்டர் உடச்சி வச்சுருக்காங்க எல்லாம் சொல்ல. இப்போ நம்ஜூனும் சாரி சார்ன்ற மாதிரி தலை கொஞ்சம் நினைக்கிறான். பப்பு வந்து இருந்தாலும் நம்ஜூன் அங்கிள் தானே அந்த கம்ப்யூட்டரில் கை வச்சார், அப்படி தானே உடஞ்சிது அந்த மாதிரி பப்பு சொல்ல. ஹானா கம்மடா. இப்போ என்ன ஆயிடுச்சு, பப்பும் ஹானா போய்ட்டு சாரி சார்ன்ற மாதிரி சொல்ல. பேங்க் பீடி பார்க்குறாரு. நாங்கள் 2 பேர் தான் அவங்க எல்லோரும் விளையாட கூப்பிட்டோம், எங்கள் மேலே தான் தப்பு, ஐம் ரியலி சாரின்ற மாதிரி 2 பேரும் மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. மெம்பர்ஸ் எல்லோரும் ஸ்டாஃப் எல்லாருமே பார்க்குறது லைக் அவங்க வந்து அவங்க பண்ண தப்புன்னு அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க. பேங்க் பீடியும் அவங்க அப்போ 2 பேர் என்னன்ற மாதிரி கேட்க, என் பேர் ஹானா, என் பேர் பப்புன்ற மாதிரி சொல்ல. நான் இவ தான் எங்கள் டாடான்ற மாதிரி சின்ன கை காமிக்கிறாங்க. இப்போ வந்து ஜின்னும் சாரி சார்ன்ற மாதிரி அவனும் மறுபடியும் சாரி கேட்குறான். பேங்க் பீடியும் ஜின் ஆஃபீஸ் பரவாயில்ல, மீடியா யார்கிட்டயா நீ மாட்டினா என்ன ஆகும்னு தெரியும், பசங்களை இப்படி அசால்ட்டாக கூட்டு வந்திருக்கன்ற மாதிரி சொல்ல. சார் எனக்கு தெரியும், நம்ம இன்னும் எதுவும் நான் ரிவீல் பண்ணலன்ட்டு, ஐம் ரியலி சாரின்ற மாதிரி சொல்ல. ஸோ இதான் அவங்க எல்லாருக்கும் லாஸ்ட்டு, போங்க எல்லாருன்ற மாதிரி அவர் போக சொல்கிறாரு. இப்போ வந்து எல்லாம் வெளியே வந்ததுக்கப்புறம் எல்லோரும் பெருமூச்சு விட்றாங்க. இப்போ வந்து ஹானாவை பார்த்துட்டு நம்ஜூனில் போதுமா இதுதானே நீ ஆசைப்பட்டன்ற மாதிரி கேட்க. ஆனால் வந்து இருந்தாலும் அந்த கம்ப்யூட்டர் நீங்கள் தானே உடச்சிங்க, நீங்கள் அதுக்கு தானே சாரி கேட்டிங்கன்னு சொல்ல. நம்ஜூன் வந்து நான் அதுக்கு மட்டுமா சாரி கேட்டேன், எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சொல்ல. இப்போ இவங்க இதுக்கு தான் வந்தோமா வேலையை பார்த்தோமா படுத்தவங்க ஏந்து போனோமான்னு இருக்கணுன்ற மாதிரி சொல்ல. சுகா அங்கிள்ன்ற மாதிரி பப்பு கொண்டு டேய் சும்மா இருடான்ற மாதிரி சொல்கிறான்.
இப்போ வந்து ஜின்னு எப்போ எனக்கு செமையா தலைவலிக்குது நான் ட்ரிங்க்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்ல ஜங்குக்கு வந்து ஜின்னா அண்ணி வந்து உங்களுக்கு வீட்டுக்கு வர சொன்னாங்க அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்ற மாதிரி சொல்ல இப்போ 3 பேரும் ஒரே ரியாக்ஷன் தரீங்க யார் யாருன்னா ஜின்னு ஹானா பப்பு 3 பேரும் ஐயோயோன்ற மாதிரி வந்து ரியாக்ஷன் தராங்க. இப்போ ஜேயோப் சிரிக்கிறான். 3 பேரும் ஒரே ரியாக்ஷன் தரீங்கன்னு சொல்ல போச்சு போச்சு நாளைக்கு ஸ்கூல் வேறு ஐயோன்ற மாதிரி ஹானா சொல்கிறான். இப்போ பப்பு வந்து எனக்கு ஒன்றும் இல்லை நான் டாடா மாட்டிக்குது நான் ரெண்டா படம் தூங்கிட்டோன்னு சொல்கிறேன். இப்போ சின்ன டேய் பப்பு மண்டே உடச்சிரும் பார்த்துக்க உங்களுக்கு கூப்பிட்டு வந்து டைம் போனதுன்னு தெரியல என்ன தானா திட்டுவா ஐயோன்ற மாதிரி ஜின்னு தள்ள கை வச்சுட்டு உட்காரான். இப்போ மெம்பர்ஸ் எல்லாம் சிரிக்கிறாங்க ஹானா பப்பு கூட ஏன்னா ஜின்னு வந்து உட்காந்துருக்குது அப்படி. இப்போ வந்து நம்பினோம் சரி போ அடி வாங்க போகிறோம் தெரிஞ்சிச்சு உருட்டுக்கடையில் வாங்கினேன்னு தொடப்ப கடையில் வாங்கினான்னு சொன்னேன். அவள் அடிக்கலாம் மாட்டாடா சேர்த்து வச்சு திட்டுவாடா திட்டு வாங்க முடியாதுடா நான் நீ வாங்குவியாடா எனக்கு பதிலான்னு சொல்ல இப்போ சுகா வந்து நீ தானே கல்யாணம் பண்ண நீ தானே அவள் புருஷப்ப நீ தான் வாங்கணும் நான் கிளம்புறேன் தூக்கம் வருதுன்ற மாதிரி சுகா போகிறான். இவனுக்கு 24 மணி நேரம் தூங்கத்தே ஒரு வேலைன்ற மாதிரி ஜின்னு வந்து சொல்கிறான். போடா போக்கத்தை பயிலன்ற மாதிரி சுகா சொல்லிட்டு போவேன். இப்போ என்ன ஆயிடுச்சு ட்ரைவ் பண்ணி வந்துட்டுருக்கான். இப்போ ஜின்னுக்கு வந்து ஐயோ 6 மணிக்கெலாம் வர சொன்னாலே நைட்டு 10 மணி ஆகுது என்னென்னு கேட்க போகிறாளோன்ற மாதிரி சொல்ல வீடும் வந்தாச்சு. ஹானா பப்பு அப்படியே நல்ல பசங்க சைலண்ட்டாகவே இருக்காங்க. என்ன இவ்வளோ நேரம் ஆட்டம் போட்டிங்க நான் உங்கள் திட்டுவாங்க ஸ்டிப் உங்கள் அம்மா நான் திட்டுவாங்கண்ணா மரியாதை எங்கள் என்னதை லேட்டுன்னு சொல்லுங்கன்னு சொல்ல சரி வாங்கடாடா சமாளிப்போம் எதுவும் தாங்க எதையும் நம்மளான்ற மாதிரி ஆனால் வந்து ஜின்னுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறப்போ பப்போ இல்லை நான் சொல்கிறேன் டாடா அங்கே ஒரு ஆண்டி கூட பேசிகிட்டு இருந்தாங்கன்ட்டுன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கொடுக்கணும் டே மொத்தமாக என் வாழ்க்கை மண்ணு கொட்டுறதையே உன்னை பெற்று வச்சுருக்கேன் போன்னு சொல்ல இப்போ வந்து போய் பப்பு வீடு வந்து ஓப்பன் பண்ணுறான். இப்போ வந்து ஜின்னு வந்து அப்படியே மறுத்துதுன்னு முழிக்க நீங்கள் சோஃபாவில் கை கட்ட உட்காந்துருக்கீங்க. இப்போ வந்து பப்பு அம்மான்ற சொல்ல நில்லுங்கன்ற மாதிரி ஒரு வாய்ஸு. இப்போ வந்து ஹானாவும் ஜின்னும் கல்ப் பண்ணுறாங்க அப்படியே. இப்போ வந்து டைம் எத்தனை ஆகுதுன்ற மாதிரி ஜின்னை பார்த்து கேட்க இல்லை பொண்ணாட்டி டைம் எத்தனை ஆச்சு 10:30 ஆகுதுன்ற மாதிரி சொல்ல எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வர சொன்னன்ற மாதிரி சொல்ல இப்போ ஜின்னு வந்து பசங்க அவனுக்கு கூட விளாடல டைம் போனது தெரியலடின்ற சொல்ல அவங்க விளாட்னாங்க டைம் போனது இல்லை நீ என்ன பிடிங்கிட்டு இருந்தேன்னு மாதிரி கேட்க ஜின்னு வந்து பசங்க இருக்காங்கடி இந்த பசங்க இருக்காங்க நான் அவங்ககிட்ட என்ன சொல்ல ஜின் அமிச்சேன் என்ன ஜின் இப்படி இருக்க 2 பசங்க பிறந்தாச்சு இன்னொன்று பொறுப்பு வரலையான்ற மாதிரி கத்துறீங்க. இப்போ வந்து ஆனால் வந்து ஐடியாம்மா எனக்கு கொஷின் தெரியுமான்ற மாதிரி சொல்ல நீ வாங்கி மூட்டேன் உங்கள் அப்பா நான் பேசியிருக்கேன் கேளுமான்ற மாதிரி சொல்ல என்ன நாங்கள் ஆஃபீஸில் வந்து விளையாடிட்டு இருந்தோம்மா அது லேட் ஆகிடுச்சா வீட்டுக்கு வர வரல வண்டி பஞ்சர் ஆகிடுச்சுமான்ற மாதிரி சொல்ல இப்போ நீங்கள் வந்து வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு இதை நான் நம்பணும். இப்போ இப்படி வந்தீங்க பஞ்சர் ஓட்டிட்டு வந்தோன்ற மாதிரி ஜின்னு சொல்கிறான். இப்போ வந்து பப்புவை பார்த்தா பப்பு வந்து எனக்கு செம்ம டயர்டாக இருக்குது நான் ஓடிடுறேன் பை குட் நைட் ஆளுன்ற மாதிரி ஓட்டான் நில்றா போயிட்டான் அவன். இப்போ வந்து ஹானாவையும் ஜின்னு தான் நிற்க வச்சுனீங்க எந்த டயர் பஞ்சர் ஆச்சுன்ற மாதிரி சொல்ல 2 பேரும் அப்படியே முழிக்கிறாங்க. பேக் டயருன்ற மாதிரி ஜின்னு சொல்கிறான். ஹானா வந்து பேக் டயர் தான் அம்மான்ற மாதிரி சொல்ல 2 பேரும் ஒரே நேரத்தை சொன்னாங்க இந்த மாற்றி சொல்கிற விளாண்ட்டு வேணாம் எந்த டயர் பஞ்சர் ஆச்சு எத்தனை மணிக்கு பஞ்சர் ஆச்சுன்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க உட்காந்து. அப்போ ஜின்னு வந்து ஆனால் சொல்லுவோம் டாடா மாதிரி சொல்லிடலான்ற மாதிரி சொல்ல இப்போ வந்து இந்த மாதிரி சொல்ல 2 பேரும் இப்போ வந்து பேக் டயர் பஞ்சர் ஆச்சு எத்தனை மணிக்கு பஞ்சர் ஆச்சு 8 o'clockன்ற மாதிரி ஆனால் சொல்ல ஜின்னு 9 o'clockன்றான். இப்போ நீங்கள் வந்து ஐயோ அப்படின்ற மாதிரி 2 பேர் சொல்கிறாங்க. 2 பேரும் பக்காவாக போய் சொல்ல கற்றுக்கிட்டீங்கன்ற மாதிரி நீங்கள் வந்து ஏந்துக்கிறீங்க. இப்போ ஜின்னு வந்து கண்ணை காமிக்கிறான் ஓடிடுன்ட்டு ஹானா அப்படியே ஓட ஹானா நில்லுச்சு ஹானா நிமிஷம் பேசி தானே இருக்குன்ற மாதிரி சொல்ல இப்போ ஜின்னு வந்து அப்படியே வந்து உங்களை பிடிச்சி பக்கத்தில் இழுக்கிறான். நீங்கள் வந்து விட்டு என்ன ஃபஸ்ட்டு நீ விட்டு தொடாதன்ற மாதிரி சொல்ல சரி ஏண்டி பசங்களை கொச்சிக்கிறன்ற மாதிரி சொல்ல இப்போ ஜின் நீங்கள் வந்து தொடாதன்னு நான் எத்தனை மணி வர சொன்னேன் ஜின் எத்தனை மணி ஜின் வர இவனுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையா அப்படின்னு மாதிரி கடகடன்னு திட்டுறீங்க. இப்போ ஜின்னு அப்படியே உங்களை இழுத்து கிஸ் பண்ணுறான். நீங்கள் வந்து விட்டு என்னன்ற மாதிரி தள்ளுறீங்க. இப்படிலாம் ஓவராக ஸ்பீடாக பேசினாங்க லிப்ஸு செம்ம அழகாக இருக்குது இன்னும் கிஸ் பண்ண போல தாண்டி இருக்குதுன்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து விடு எனக்கு இந்த மைண்ட்லாம் மாற்றாத நாங்கள் செம்ம கோவத்தில் இருக்குன்ற மாதிரி சொல்ல இப்போ ஜின்னு வந்து அப்படியே மறுபடியும் கிட்டே வரேன் நீங்கள் வந்து தள்ளி போடான்ற மாதிரி சொல்லி நீங்கள் வந்து இப்போ போகிறீங்க மேலே ஜின்னு வந்து நில்லுடி வம்சம்ன்ற மாதிரி சொல்ல நீங்கள் வந்து இவன் விட்டால் என்னை மைண்ட் அப்படியே மாற்றி விட்ருவான் நான் தூங்க போகிறேன்ற மாதிரி நீங்கள் வந்து ரூமுக்கு போயிட்டீங்க. இப்போ ஜின்னு வந்துட்டு அப்படியே வந்து டோரை க்ளோஸ் பண்ணுறான். நீங்கள் வந்து ஜின்
நான் செம்ம கோவத்தில் இருக்க ஆல்ரெடி உன் மேலே வேணாம். நீ செம்ம கோவத்தில் இருக்கிற, ஆனால் நான் செம்ம மூடாக இருக்கேன்டி பேபின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ நீங்கள் வந்து ஜின் நம்பரு அடிச்சிருவேன் ஜின்னுன்ற மாதிரி சொல்கிற. அடிடி அடிடி, எங்கே அடிக்கிறா எங்கே அடிக்கிறா, இல்லை வேற 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 வேறன்ற மாதிரி அப்படியே பக்கத்தில் வரா. நீங்கள் வந்து ஜின் பாரு ஜின், நான் கோவமாக இருக்கேன், சும்மா பக்கத்தில் வராதுன்ற மாதிரி இப்போ ஜின்னு வந்து கேட்டுக்கிட்டே வந்து இப்போ அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே வரான். நீங்கள் வந்து ஷோ சிரிச்சே மைக்ரானேன்ற மாதிரி யோசிக்கிறீங்க. இப்போ ஜின் வந்து அப்படியே அந்த வாலில் வந்து உங்களை பின் பண்ணி நிற்கிறப்போ நீங்கள் வந்து ஜின் தள்ளிப்போ என்னன்ற மாதிரி பேசு, நான் எதுவுமே பண்ணல, நான் உன்னை பார்க்க தான் செய்கிறேன், ஆனால் தேவையில்லாமல் அந்த கண்ணோ அப்படின்ற மாதிரி உங்கள் சீக்ஸ் தொடுறான். நீங்கள் வந்து ஜின் அப்படின்றீங்க. வாய்ஸ் ஏன் இவ்வளோ நேரம் காய்ச்சி மூச்சுன்னு கத்தினியே ன்ற மாதிரி ஒரு ஐப்ரோ ரைஸ் பண்ணுறான். நீங்கள் வந்து அப்படியே வெக்கப்பட்டுட்டு இருக்கீங்க. இப்போது ஜின்னு உங்கள் பக்கத்தில் இருந்தாலும் நீங்கள் தானாக ஷை ஆகுறீங்க. இப்போ ஜின்னு வந்து நான் என்ன பண்ணேன்னு இப்படி வெக்கப்பட்டுட்ருக்கேன். கண்ணூர் ரெண்டு இப்போ ஸ்ட்ராபெரி பழம் மாதிரி இப்படி பொல இருக்குன்ற மாதிரி கிள்றான். நீங்கள் வந்து ஜின் சும்மா இருடான்ற மாதிரி சொல்கிறீங்க. சும்மா இருக்க முடியலையே, இருக்க விட மாட்டேங்கிறியே, இப்படி வெக்கப்பட்டே ஏத்திரியடி என்னன்ற மாதிரி ஜின்னு இப்போ ஜின் வந்து அப்படி தான் உங்களுக்கு கிஸ் பண்ணுறான். அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஜின் சும்மா இருடா, பசங்க இருக்காங்க, அவ்வளோதான், மொத்த வாய்ஸும் போயிடுச்சு, ஃப்ளாட் அவங்ககிட்டே பண்ணிங்க. இப்போ ஜின்னு வந்து அப்படியே உங்கள் ஹிப்பில் கை வச்சு பார்த்தேன், உள்ளே வரும்போது பார்த்தேன், பக்காவாக ரெடி சாரியில், அதுவும் இந்த பிளாக் சாரி அப்படி நச்சுன்னு இருக்குடி, எடுப்பாக இருக்குடின்ற மாதிரி சொல்கிறான் அவங்க காதுகிட்ட. நீங்கள் வந்து சின்னுன்றீங்க. சொல்லு என்ன, வேணாம் சும்மா இருடான்ற மாதிரி சொல்ல. சும்மா தான் இருக்க முடியலையே, ஏத்துறேடி என்ன முள்ளடி அப்படின்னு சொல்லிட்டு லவ் யூ அப்படின்றான். ஒன்று லவ் யூ அப்படின்றீங்க, கேட்கலன்ற மாதிரி சின்ன சிரிக்கிறான். லவ் யூ போதுமா விட்டு என்ன தள்ளி போன்ற மாதிரி தள்ளுறீங்க. கையை பிடிச்சி இழுத்து மறுபடியும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். உங்கள் நெக்கிட்ட அப்படியே ஸ்மெல் பண்ணுறான் பொறுமையாக. நீங்கள் வந்து சின்ன பண்ணுறேன்னு சொல்ல. லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ லாட்ஸ்ன்ற மாதிரி சொல்கிறான். எப்படி கிஸ் பண்ணுறான் இப்போ. உங்கள் டாப் ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ணியே உங்கள் ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஜின் வேணாம் ஜின் அந்த மாதிரி சொல்ல. வேறு வேணாம் ஜின் மாதிரி சொல்ல. எனக்கு வேணும்டி, எனக்கு ஃபுல்லாக வேணும். காலையிலேயே நீ எப்படி எழுப்புனப்பா, அப்போ எடுத்து போட்டு பண்ணியிருப்பேன், பப்பு வந்து கெடுத்துட்டான்ற மாதிரி சொல்ல. இப்போ வந்து நீங்கள் வந்து ஜின் வேணாம் ஜின், ஆல்ரெடி பசங்க இருக்காங்கன்னு சொல்ல. பரவாயில்ல ஐ டோன்ட் கேர்னு சொல்லி ஃபுல்லாக உங்கள் ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணுறான். அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நீங்கள் வந்து ஜின்னு மூவ் பண்ணிகிட்ருக்கீங்க. என் பேபி கேர்ள்டு நீ, பேபி அது எப்படி ஏன் ஜின் இப்படிலாம் பண்ணுறீங்க? என்ன என்னை திட்டுறேன்னு நினச்சி நீ க்யூட்டாக பண்ணிகிட்ருக்க, அது உனக்கு தெரியுதாடின்ற மாதிரி இப்போ வந்து உங்களுக்கு கிஸ் பண்ணிகிட்டே சொல்கிறான். நீங்கள் வந்து நான் இன்னும் கோமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்கள் லிப்ஸை பிடிச்சி இழுக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து வலிக்குது ஜின்னுன்றீங்க. தயவு செஞ்சு ஜின்னு மாதிரி அதே எனக்கு ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஏறுதிட்டின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அப்படியே தான் அந்த மேக் அவுட் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் வந்து ஜின் போதும் ஜின் காலையில் ஆச்சு ஜின் முடியலன்ற மாதிரி சொல்கிறீங்க. எனக்கு என்ன வேணும், லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபுல்லாக அவங்க ப்ரெஸ்ட்டு அங்கெல்லாம் வந்து கிஸ் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் வந்து ஜின் புரியுதா இல்லையா, போதும் ப்ளீஸுன்ற மாதிரி சொல்ல. எனக்கு ப்ளஷர் இன்னும் வேணும், ஃபீல் ஆகுதா இல்லையாடி உனக்கு? ஸோ நம்ம இதோட ஒன் ஷாட் முடிச்சுப்போம்னா அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பாய் மோன்ஸ், லவ் யூ.